விழுப்புரம் மட்டும் மரகதபுரம் இது விவசாயிகள் கரும்பு போட்டு வச்சுருக்காங்க. ரேஷன் கார்டில் கரும்பு எடுக்கிறதுனால எல்லாம் போட்டு பார்த்தா ரேஷன் கார்டில் கரும்பு எடுக்கல. ஒரு 50 கத்தை தான் எடுத்தாங்க ஒரு கணிக்கு எடுக்கிறாங்க. இப்போ ஒரு 100 கத்தை எடுத்துருந்தாங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு ஆதாயமாக இருந்திருக்கும். அது கரும்பு எல்லாம் எடுக்காதனால வர விவசாயிகளும் இதில் இதாகி போச்சு. வியாபாரிங்க வரவங்களுக்கு 200 ரூபா கட்டு 250 ரூபான்னு கட்டு கொடுக்குறாங்க. அந்த 250 ரூபாய் வெட்டிங் கூலி ஒரு 50 ரூபா போயிடுது. 200 ரூபா தான் விவசாயிக்கே கிடைக்குது. இதில் என்ன ஒன்றும் நஷ்டம் வச்சிருக்கிறத இதுமாதிரி விற்று இதுமாரி பண்ணி பண்ணிக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. சாப்பாடு செலவுலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. இல்லை நஷ்டம் அடைகிறது விவசாயி தான். இதில் பெருசாக இது தொழில ஒரு 600 ரூபாய்க்கு கட்டு எடுத்துருந்தாங்கன்னா 600 ரூபாய்க்கு எங்கே இருக்குது வித்தியாசம்? ஒரு 200 ரூபாய்க்கு எங்கே இருக்குது? 250 ரூபாய்க்கு எங்கே இருக்குது? அந்த இதுதான் அங்கே நடந்து இருக்குது. கரும்பு அவங்கவுங்க போட்டு விற்க முடியாத ரொம்ப இது பண்ணி உட்காந்துக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஆமாம், இந்த 4 நாளில் இந்த 3 நாளில் 200 ரூபாய் விற்கிறத 100 ரூபாய்க்கு கூட கொடுப்பாங்க. 150 ரூபாய் கேட்டு போட்டாங்க. யாருன்னு கேட்டால் இப்போ இது என்ன பார்த்துன்னு செலவு பண்ணது என்ன நம்ம செலவு பண்ண காசுனா வரட்டும்ன்ற மாரி ஒரு காணிக்கு செலவு பண்ணால் 1.5 லட்ச ரூபாய் அளவுக்கு செலவு பண்ணாலும் லாபம் கிடைக்குது. ஒரு 3 லட்ச ரூபாய் கிடைக்குதுனால அந்த 3 லட்ச ரூபாய்க்கே வழி இல்லை. இப்போ இதில் நஷ்டம் அடைறது பூரா விவசாயி தான். 11 மாதம். ஆமாம், அது போகிறதுலேருந்து ஓடுறதுலேருந்து எல்லாம் செலவு தான். அது கணக்கு பண்ணாலே எங்கேயோ போய்டும். சும்மா ஒரு காம்ப்ளெக்ஸ் மூட்டை விற்கிது 1600 ரூபாய் 1400 விற்கிது. ஒரு பொட்டாசு மூட்டை 1900 ரூபாய் விற்கிது. ஒரு ஊரியா ஒரு டைமில் ஒரு ஊரியா 300 ரூபா ஊரியா மூட்டை. அது இந்த பக்கெட்டுக்கே ஒரு 1000 ரூபாய் பொருள் வாங்க தான் அந்த ஊரியா ஒரு மூட்டை தரேன்றாங்க. அந்த அளவுக்கு நடந்துன்னு இருக்குது. போட்டதுலேருந்து சின்ன பயிர்லேருந்து வெட்டுற வரைக்கும் வேலை தான். ஆமாம், சின்ன பயிர் வரைக்கும் வெட்டுற வேலை செய்யும் சார். எல்லாமே வேலை தான். அந்த கரும்பு வெட்டி முடிக்கிற வரைக்கும். ஆற்று திருவிழாவுக்கு எடுத்துன்னு போனோன்னா இப்போ எல்லாம் இருக்கிற விவசாயம்லாம் கொண்டு வச்சுக்கின்னு ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு ஓடாது. சிலத்தவங்க ஃபுன்னா ஓட்டின வரைக்கும் ஓட்டிட்டு எங்கன்னா எடுத்துன்னு போகணும் அப்படியே போட்டு வர வேண்டியதான். அப்படியே ஓட்டி நிலத்துல போட வேண்டாம். மாட்டாட்டுக்கு போட்டு நிலத்துல போட்டுரு வேண்டாம். அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. இந்த 2-4 நாளில் விற்றா வைக்கலாம். அவ்வளோதான். அதுக்காண்ட எதுவும் பண்ண முடியும். இதில் நம்பின்னா விவசாயி ஒரு குறைஞ்சது இந்த மரகதபுரத்து ஏழையில் மட்டும் போட்டுக்கிறது ஒரு 40 ஏக்கர் மேலே பனிக்கரும் போட்டு வச்சுட்டாங்க. 40 ஏக்கர் இந்த மரகதபுரத்து ஏழை. இது கண்ணாண்ட போனால் குச்சிப்பள்ளத்தில் இருக்குது. அதெல்லாம் தனிப்பட்ட இது அவங்க வச்சுருக்காங்க. ரொம்ப நன்றி. சரி.